சரிப்பா, அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவ எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நீங்க இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணீங்க. ஆனா அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும், அவ மனசுல வேற ஒருத்தன் இருக்கான்னு தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணி வச்சா சத்தியமா அவளால நிம்மதியா இருக்க முடியாது பெரியப்பா. இப்ப நீ முடிவா என்னதான் சொல்ல வர? இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா? ஏன் பெரியப்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உங்க கோவமும் ஆதங்கமும் எல்லாமே எனக்கு புரியுது. ஆனந்தி வேற ஒருத்தனை விரும்புறான்னு இப்படி கடைசி நேரத்துல சொல்றதுனால நம்ம ரெண்டு குடும்பத்துக்குள்ளயும் பிரச்சனை வரும்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனா எனக்கு இந்த எனக்கு இந்த விஷயத்துல வேற என்ன பண்றதுன்னு தெரியல பெரியப்பா. ஒரு பக்கம் ஆனந்தியோட விருப்பத்துக்காக யோசிக்கிறதா, இல்ல மீனாட்சி மேடம் கிட்ட நீங்க கொடுத்த வாக்குக்காக யோசிக்கிறதான்னு தெரியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனந்தி அவ மனசுல இருக்கிறத சொன்னதும் நான் முதல்ல யோசிச்சது உங்களை பத்தி தான் பெரியப்பா. ஆனந்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைச்ச உங்களுக்கு எந்த அவமானமும் வந்துடக்கூடாது, எங்களால உங்களுக்கும் ராமச்சந்திரன் சாருக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டுறக்கூடாதுன்னு தான் பெரியப்பா யோசிச்சேன். அதனால மத்த யாருக்கும் இந்த விஷயம் தெரிய வரதுக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்த பத்தி மீனாட்சி மேடம் கிட்ட பேசலாம்னு சொல்லிதான் முயற்சி பண்ணேன். ஆனா முடியல. அன்னைக்கு நான் மீனாட்சி மேடம் வீட்டுக்கு வந்த டைம்ல நீங்க அங்க இருந்தீங்க பெரியப்பா. மீனாட்சி மேடம்க்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் என்னால அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே முடியல. சரியா அவங்க கிட்ட தான் முடியல. ராமச்சந்திரன் சார் கிட்டயாவது பேசிடலான்னு போனப்பதான் நீங்க அங்க வந்துட்டீங்க. இல்லனா அப்பவே இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட சொல்லியிருப்பேன். பெரியப்பா இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நீங்க கூட பேச வேண்டாம். நான் இந்த விஷயத்த பேசுறேன் பெரியப்பா. ராமச்சந்திரன் சார் கிட்டே போய் பேசுறேன் பெரியப்பா. நீ எதுவும் பேச வேண்டாம். நீ இந்த விஷயத்த பத்தி அவங்க கிட்ட எதுவும் பேசுற கூடாதுன்னு தான் நீ ராமச்சந்திரன் கிட்ட பேசும்போது நான் தடுத்தேன். ஆனந்தி வேற ஒரு பையன் கூட பழகிட்டு இருக்கான்னு எனக்கு எப்பவோ தெரியும். அண்ணே, நீங்க தானே என் பையன் கல்யாணத்துக்கு கேட்டறீங்க, நல்லபடியா பண்ணி கொடுக்கணும். சரி குமரேசா, என்ன நம்பி வந்துட்ட. நிச்சயமா சிறப்பா பண்ணி கொடுத்துருவோம். என்னை கல்யாண தேதின்னு மட்டும் சொல்லு. அடுத்த மாசம் 15ஆம் தேதி வச்சிருக்கேன். ஓ சரிப்பா, அடுத்த மாசம் தானே? ஆமாண்ணே. நான் பாத்துக்கிறேன். இன்னும் ஒரு வாரத்துல என் தம்பி பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன். அது முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். சிறப்பா சரிண்ணே. பண்ணிடலாம். ஓகேண்ணே, சரிப்பா, ரொம்ப நன்றிண்ணே. ஆ. வரேண்ணே. போயிட்டு வா. ஆனந்தி யார்கிட்ட நின்னு பேசி அழுதுகிட்டு இருக்கா? யார் அந்த பையன்? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பாலு. என்னால உன்னை மறக்கவே முடியல. வீட்டுல பாத்திருக்கிற மாப்பிள்ளைய கட்டிக்க சுத்தமா எனக்கு விருப்பம் இல்ல. நான் உன்னை விரும்புறேன்னு என் குடும்பத்துக்கிட்ட சொல்றதுக்கும் எனக்கு தைரியம் இல்ல. என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க அதை தாங்கிக்கவே மாட்டாங்க. என் அக்கா என்ன கஷ்டப்பட்டு டாக்டருக்கு படிக்க வைக்கிறாங்க. நான் டாக்டர் ஆகி அவங்களுக்கு பெருமையை தேடி கொடுப்பேன் நம்புறாங்க. படிக்கும் போதே நான் இப்படி உன்னை லவ் பண்றது தெரிஞ்சா அவங்க என்ன வெறுத்துருவாங்க. நிச்சயமா இந்த விஷயத்த அவங்க தாங்கிக்கவே மாட்டாங்க பாலு.
அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதாவது ஏதாவது நடந்து இந்த கல்யாணம் நின்றாதான மனசு ஏங்குது. உன் கூட எப்படியாவது சேர்ந்துட மாட்டோமான்னு நான் தவிச்சிட்டு இருக்கேன். என்னால உன்னையும் விட முடியாது. என் வீட்ல பாத்திருக்கிற மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் என்ன பண்ண போறேனே எனக்கு ஒண்ணுமே தெரியல. என் விருப்பம் தெரியாம கல்யாணத்தை நடத்தணும்னு பெரிய அளவுல ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. என் குடும்பத்தை மீறி எப்படி உன் கூட என்னால சேர்ந்து வாழ முடியும்னு எனக்கு தெரியல. அடி பாவி, உன்னை நம்பி நாங்க இங்க கல்யாண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தா, ஆனா நீ என்னடான்னா வேற ஒருத்தன் கூட பழகிட்டு இருக்க. அவன் கூட சேர்ந்து வாழ நினைக்கிறியா? இல்ல, இத நான் அனுமதிக்கவே மாட்டேன். மீனாட்சிக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். இந்த தர்மலிங்கம் வாக்கு கொடுத்தா அது கண்டிப்பா நடக்கும்னு மீனாட்சிக்கும் என் நண்பர் ராமச்சந்திரனுக்கும் நம்பிக்கை இருக்கு. நான் எந்த விதத்திலையும் களங்கத்தை ஏற்படுத்த விட மாட்டேன். இவனை நீ விரும்பி இருந்தாலும் சரி, கட்டிக்க போறது அந்த கௌசிகா தான். இந்த கல்யாணத்தை நான் நடத்தியே தீருவேன். நீங்க இந்த மாதிரி கல்யாணத்தை நிறுத்தணும்னு யோசிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த நான் உங்க யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்தேன். ஆனா நான் நினைச்ச மாதிரி தானே நீங்க எல்லாரும் நடந்துக்கிறீங்க. அதனாலதான் நீ மீனாட்சி கிட்ட ஆனந்திய பத்தி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக, அவளுக்கு ஆர்ட்ல பிரச்சனை இருக்கு, அதிர்ச்சியான விஷயத்த சொன்னா உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு போய் சொன்னேன். பெரியப்பா என்ன சொல்றீங்க நீங்க? அவங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு சொன்னது பொய்யா? ஆமா, பொய் தான். நான் மட்டும் அப்படி சொல்லலன்னா அன்னைக்கே நீ மீனாட்சி கிட்ட விஷயத்த சொல்லி இந்த கல்யாணத்தையே நிறுத்தி இருப்ப. அப்படி நிறுத்திட்டா அவமானப்பட்டு நிக்க போறது நீங்க இல்ல, உங்களை நம்பி வாக்கு கொடுத்த நான் தான். ஆனந்தி மனசுல வேற ஒரு பையன் இருக்கான்னு தெரிஞ்சும் என் பிள்ளைக்கு இப்படி ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன்னு என்ன பார்த்து நாக்க புடுங்குற மாதிரி கேட்டான்னா நான் என்ன பதில் சொல்றது? உங்க யாரையும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க. சம்பந்தம் இல்லாத உங்க ரெண்டு குடும்பத்தையும் சம்பந்தம் பண்ண வச்சு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண என்னதான் நிக்க வச்சு அசிங்கப்படுத்துவாங்க. அப்படியெல்லாம் நடந்தா உங்களுக்கு சந்தோஷமா? பெரியப்பா பெரியப்பா ப்ளீஸ் பெரியப்பா. இங்க பாரு கேளு, எக்காரணம் கொண்டும் இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். உங்ககிட்ட கேட்டுதானே இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணு. இப்ப கடைசி நேரத்துல வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு என் கழுத்தா இருக்கிறீங்க. அப்படியெல்லாம் இல்ல பெரியப்பா. என்ன அப்படியெல்லாம் இல்ல, நீங்க பண்றது அப்படிதான் இருக்கு. நீங்க என்ன மட்டும் ஏமாத்தல, இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு நீங்க சொன்ன வார்த்தையை நம்பி ஊரை கூட்டி இந்த கல்யாணத்தை இவ்வளவு பிரம்மாண்டமா நடத்துறாங்களே மீனாட்சி, அவங்கள ஏமாத்துறீங்க. ஒருத்தங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது பெரிய பாவம். கையில அந்த பாவத்தை பண்ணணும்னு நினைக்காதீங்க. அவங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி, அவங்க பையனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்க்கணும்னு என்கிட்ட பொறுப்பை கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தோட சம்பந்தம் பண்ணிக்க போற குடும்பமும் அந்த பொண்ணு நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல நம்ம ஆனந்திய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைச்சேன். நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைச்சதுக்கு ஒரு பாவம் அறியாத அந்த பிள்ளையோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிறாதீங்க. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், மீனாட்சி எந்த விஷயத்த வேணாலும் பொறுத்துக்குவா, ஆனா தன் பிள்ளைக்கு ஒண்ணுன்னா அந்த கடவுளை வந்து சொன்னாலும் ஏத்துக்க மாட்டான்னு. அப்படி இருந்தும் நீ எந்த தைரியத்துல போய் அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்ல முடிவு பண்ண? அவங்கள விடு. ஒருவேளை அந்த இடத்துல நம்ம குடும்பம் இருந்திருந்து நமக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா அதை நீ ஏத்துட்டு இருப்பியா? அதே மாதிரி தானே அவங்களுக்கு இருக்கும். மீனாட்சிக்கு இருக்கிறது ஒத்த பிள்ளை. அந்த பிள்ளையோட கல்யாணத்தை எப்படி எல்லாம் நடத்தணும்னு எவ்வளவு ஆசையோடையும் கனவுகளோடையும் இருந்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் கெடுத்து நாசமாக்குற மாதிரி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது? பெரியப்பா இதெல்லாம் நான் யோசிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? ஆனந்தி பாலுவ விரும்புறான்னு தெரிஞ்சதும் நான் ஆனந்திய பத்தி யோசிச்சதை விட கௌஷிக்க பத்தி யோசிச்சதுதான் பெரியப்பா அதிகம். நான் அந்த பையனை நினைச்சு அவ்வளவு வேதனைப்பட்டேன்.
நான் கடவுளுக்கு எந்த அளவுக்கு பயப்படுவேனோ அதே அளவுக்கு நல்லவங்களுக்கும் பயப்படுவேன். அப்படி நினைக்கிறேன்னா மீனாட்சி மேடம் மாதிரி நல்ல மனுஷங்கள நல்ல குடும்பத்துல இருக்கிறவங்களோட சம்பந்தம் நடக்க கூடாதுன்னு நான் நினைப்பேனா? இல்ல அப்படிப்பட்டவங்களை கஷ்டப்படுத்தணும், இல்ல இப்படி எல்லார் முன்னாடியும் இந்த கல்யாணம் நின்னு அவங்க அவமானப்படணும்னு யோசிச்சிருப்பேனா? நீங்களே சொல்லுங்க. இப்ப கூட நான் ஆனந்தி மனசுல வேற ஒருத்தன் இருக்கான்னு அவங்க கிட்ட சொல்றதுக்கு நான் இவ்ளோ யோசிக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? எந்த சூழ்நிலையிலையும் அவங்கள காயப்படுத்திடக்கூடாது, அந்த காரணத்துக்காக தான் பெரியப்பா எப்படியாவது நான் அவங்க கிட்ட பக்குவமா பேசி புரிய வைக்கணும்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி அவங்கள காயப்படுத்த கூடாதுன்னா இந்த கல்யாணத்தை நடத்துறத தவிர வேற எதுவும் உன்னால பண்ண முடியாது. நீ அவங்க கிட்ட எப்படி போய் சொன்னாலும் இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க கஷ்டப்படதான் செய்வாங்க. தான் பிள்ளைக்கு ஏற்பாடு பண்ண கல்யாணம் நின்னு போச்சுன்னு தெரிஞ்சா அது அவங்களுக்கு எவ்வளவு அவமானம். அத உன்னால இல்லன்னு சொல்ல முடியுமா? உன்னால அவங்க அவமானப்படணும்னு நினைச்சனா நீ போய் சொல்லு. ஆனா ஒன்னு சொல்றேன் கையில, நீ நல்லா கேட்டுக்க. என் நண்பர் ராமச்சந்திரன் என் மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்கான். மீனாட்சி என் கூட பிறக்காத தங்கச்சி மாதிரி. அவங்க என் மேல நம்பிக்கை வச்சுதான் அவங்க பிள்ளைக்கு பொண்ணு பாக்குற பொறுப்பை என்கிட்ட கொடுத்தாங்க. அவங்க நம்பிக்கைய உடைச்சிடாதீங்க. கல்யாணமும் பேசி இப்ப ரிசப்ஷன் வரைக்கும் வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஆனந்தி வேற ஒருத்தனை விரும்புறா, அவன் மனச நோகடிக்க கூடாதுன்னு சொல்லி என் மனசையும் மீனாட்சியோட மனசையும் நீங்க நோகடிக்காதீங்க. அப்படி ஒரு விஷயம் நடக்க நான் சம்மதிக்கவே மாட்டேன். பெரியப்பா ப்ளீஸ். பெரியப்பா, நான் யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு சொல்ல வரல. இது ஆனந்தியோட எதிர்காலம். அவ ஆசைப்பட்டவனோட அவ சேர்ந்து வாழ்ந்தாதான் அவ நிம்மதியா வாழ்வா. இல்ல காலம் பூரா அவளோட காதல சுமந்துகிட்டு அவ கஷ்டப்பட்டுதானே வாழ்வா. பெரியப்பா, அப்படி வாழறது வாழ்க்கையே இல்ல, அது நரகம். நீங்களே யோசிச்சு பாருங்க. மனசுல ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தன் கூட எப்படி வாழ முடியும்? அந்த வேதனைய ஆனந்தி அனுபவிக்க கூடாதுன்னு தான் நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்றேனே தவிர உங்க பேச்ச கேட்க கூடாதுன்னோ அவங்கள அவமானப்படுத்தணும்னோ என்னோட நோக்கம் இல்ல. ஆனந்தி வேற ஒருத்தனை விரும்புறான்னு தெரிஞ்சும் நம்ம இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சோம்னா அது நம்ம அவளுக்கு பண்ற பாவம் பெரியப்பா. என்னம்மா வார்த்தைக்கு வார்த்தை அவ விருப்பப்பட்டுட்டா அந்த வாழ்க்கை இல்லைன்னா அவன் நல்லா வாழ மாட்டான்னு பேசிட்டு இருக்க? என்ன இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அவங்க நல்லா இருப்பாங்களா? இல்லைன்னா அவங்களால நல்லாவே வாழ முடியாதா? ஏன் நம்ம தேவியும் விக்னேஷ் மாப்பிளைய விரும்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்ப அவ சந்தோஷமா வாழ்றாளா? சொல்லு, சந்தோஷமா வாழ்றாளா? இதே மூர்த்திக்கு தனத்துக்கும் நாம தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம். அவங்க இப்ப சந்தோஷமா இல்ல? எல்லாத்துலயும் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குமா, அத நம்ம எடுத்துக்கிறதுல இருக்கு. இத பாரு கையில, நான் பார்த்திருக்கிற மாப்பிள்ள ஒண்ணு சாதாரண ஆள் கிடையாது. கோடீஸ்வர வீட்டு குடும்பம். மீனாட்சி ராமச்சந்திர மாதிரி ஒரு நல்ல மனுஷங்க இருக்கிற குடும்பத்துல மருமகளா போறதுக்கெல்லாம் ஒரு நல்ல வரம் வேணும். எல்லாத்துக்கும் மேல கௌசிக், அந்த பையனுக்கு என்னமா குறை? நல்ல தங்கமான பையன், ஆனந்தி மேல அவ்வளவு பிரியமா இருக்கான். அப்படிப்பட்டவனோட வாழ்ந்தா நீங்க எதிர்பார்த்ததை விட ஆனந்தி விருப்பப்பட்டவனோட வாழ்றதை விட அவ்வளவு சந்தோஷமா வாழ்வான். ஒழுங்கா எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம்னு யோசிக்காம இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிக்கிற வழிய பாருங்க. பெரியப்பா, நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்றது பெரியப்பா? நீங்க சொல்ற காரணம் எல்லாம் வார்த்தைக்கு சரியா இருக்குமே தவிர வாழ்க்கைக்கு சரியா இருக்காது. கௌஷிக் நல்ல பையன்தான், ஆனந்தி மேல உயிரைய வச்சிருக்காருன்னு அதை மறுக்கல. ஆனா ஆனந்திக்கு அவன் மேல விருப்பம் இல்லைங்கிறப்போ நாம எப்படி பெரியப்பா அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க முடியும்? பெரியப்பா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. பெரியப்பா, உங்களால அவங்க கிட்ட பேச முடியலன்னா பரவாயில்ல, நான் மீனாட்சி மேடம் கிட்ட பேசுறேன். பெரியப்பா, நான் உங்க கால்ல கூட விழுறேன், ப்ளீஸ் பெரியப்பா.
இது ஆனந்தியோட வாழ்க்கை. ஏன்னா கையில என்ன கோவப்படுத்தி பார்க்காத. நீ என்ன சொன்னாலும் அதை நான் ஏத்துக்க மாட்டேன். பெரியப்பா. நான் முடிவா சொல்றேன், இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். அப்படி மட்டும் நடக்காம போச்சு, உங்க குடும்பத்துக்கு எனக்கு எந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன். பெரியப்பா ப்ளீஸ் இங்க பார். பெரியப்பா. என்னுடைய வாக்குக்கும் என்னுடைய கௌரவத்துக்காக தான் நான் அந்த பொய்யே சொன்னேன். என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். இல்லன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். பெரியப்பா பெரியப்பா நில்லுங்க பெரியப்பா. பெரியப்பா 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 நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க பெரியப்பா. பெரியப்பா. நாளமிடை காத்திரவா நாளமிடை நீ துடித்தாய் நீளம் என நெஞ்சமிங்கே ஆளாளா. யாகம் என எண்ணினையோ யாகம் என எண்ணினையோ மாகமத்தை உடைத்தினையோ ஆளாளா. உமையவள் இமை கண்ணனைய கண்டாய் அதுவும் இமயத்தை உனக்குள் சுமத்தி கொண்டாய். ஆலமிதை காத்திட்டவா ஆலமிதை நீ துடித்தாய் இளமிகு நெஞ்சமிங்கே யாகம் ஆகமதை உடையினையோ. அண்ணி அழாதீங்க அண்ணி. அண்ணி ப்ளீஸ் அழாதீங்க. கையல் கையல் என்னாச்சு கையல்? ஏன் அழுதுட்டு இருக்க? பொண்ணுதான் கேக்குறேன், எதுக்கு இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க? ஆ? என்ன நடந்துச்சு கையல்? என்னம்மா? ஆ? என்னன்னு சொல்லு கையல். அம்மா நீ போ, நீ போய் கெஸ்ட் எல்லாம் பாரு. கை